ஹாய் கைஸ், வெல்கம் டு த கேம் அண்ட் சோல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ்கிரீம் ஃபார் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். போயிடலாமா? பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவங்க வேறு குறுக்க ஆடு போடுறாங்க. ஐயோ, இவங்க தொல்லை தாங்க முடியல கைஸ். என்ன கட்சின்னு அந்த ஐஸ்கிரீம் வேணு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்கு போகுது. கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி, ஆமாம், ஃப்ராஸ்ட்ரி ஐஸ்கிரீம். இது என்ன ராடு மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. ஆனால் ராடு மாதிரி கண்ணுக்குள்ள இல்லை, மீசம் இருக்கு. ராடோட அப்பாவோ யாரா அது? ஓ ஆமாம் கைஸ், இந்த ஈவில் நன் கேம் பிளேல ராடோட அப்பா வருவார்ல, ஜோசப் அவர். சரி, எங்கடா கூட்டிட்டு போற? இங்கே கூட்டிட்டு, ஆமாம், ஐஸ்கிரீம் ஃபேக்டரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓடா டேய், அட பாவி டே, யாரா அது? டே நான் தானா? எங்கடா கூட்டிட்டு போற? அட பாவி டேய், என்னடா பண்ற? டேய் பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. அது எல்லா பிள்ளைங்களையும் பிடிப்பேன், இந்த எல்லா பிள்ளைங்களையும் பிடிச்சி கேஜில் அடைச்சி வைப்பேன். ஹஹா அப்படின்னு சிரிக்கிறேங்க. ஓ அப்படியா விஷயம்? ரைட்ரா, ரைட்டு. யாரா அது? என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஏ ஜே நீனு வந்துட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அவனுங்கெல்லாம். அட பாவியடே, இதே தான் வேலையை சுற்றியே நீனே. யாச்சா அவன் பாரு, அந்த குண்டு பையன் போட்டு குளுக்குறான். ஏய் பசங்களா, உங்களை ரிமைண்டராக்கேன், திருப்பியும் வருவேன் அப்படின்னு சிரிக்கிறான் பைத்தியமே. அப்புறம் என்னடான்னா, உங்களை போட்டு ஸ்கியூஸ் பண்ணிவிடுவேன், ஈவில் லாஸ் உங்களை. அப்புறமா இன்னொரு கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றிட்டு உங்களை அப்படியே ஸ்கியூஸ் பண்ணிடுவேன், புளிஞ்சு எடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. டே நாங்கள் என்னடா பண்ணோம்? சின்ன பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தால் பிடிச்சி புட்டியடா பொசுக்குன்னு. அட பாவிட, மறக்கிறவங்க பார்க்குறவங்க மறக்கிறவங்க ஏன் இப்படி ரோல் ஆகுது நினைக்கிறோம். என்னது? ரைட்டு, கேஜுக்குள்ளே இருக்கும். சேரை தட்டி விடு. டுட்டோரியல் பார்த்து தான் கைஸ் விளையாண்டுறேன். டுட்டோரியல் யூடியூப்பில் பார்த்தேன். நம்ம தலை விடிஜி கேம் பிளே தான், கோஸ்ட் மோடு. அதை சொல்ல மாட்டேன் பாருங்கள், கோஸ்ட் மோடு. ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் தான் ப்ரோ பிளேயர். இந்த மாதிரி கேமில் தான் பேய்னா கொஞ்சம் பயம். யாருக்கு தான் பேய்னா பயம் இருக்காது. இந்த வரைக்கும் கோஸ்ட் மோடுங்கிற செக் பண்ணுறேன். அவன் சுற்றி குருன்னு சாக்கு கொடுப்பானே, அவன் கூட கொடுக்கல. மினி ராடு இருப்பான். ரைட்டு, நம்ம தலை விடிஜி கேம் பிளேயை பார்த்து தான் விளையாடுறோம். விடிஜி அவர் சேனல் மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவரோட பிக் ஃபேன் கைஸ். விடிஜி ப்ரோக்கு போகிற அளவு ஷேர் பண்ணுங்க. கண்ட்ரோல் ரூம், யாரா அவன்? டே யாரா அவன்? பில்ட்ரு அப்பா, ராடுக்கு மாமா மாதிரியில் இருக்கான். ராடோட பெரிய பேப்பரில் இருக்கான் அவன். சரிப்பா, எத்தே பெருசு தொப்பையை பார்த்தீங்களா? கொரட்டை விட்றாங்க. என்ன கொரட்டைங்க, காது வலிக்க முடிச்சிடுச்சு கைஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேருக்கு பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, என்னது யுவர் நேம், யுவர் யூடியூபர் நேம். லைக்கு ஷேரே பண்ண மாட்டாங்களா யூடியூபர் நேம்? இது சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு எல்லா சைடும் பட்டு பட்டுன்னு திரும்புது. டிராஃபிக் கிடச்சிருக்கு. ஷார்ப் டிராஃபிக் போடுறா. ராடு எங்கே இருப்பான்? ஆனால் பரவாயில்ல, நம்ம கோஸ்ட் மோடு தான் ஆடுறோம். அதனால் ராடு இருப்பாப்பில், நான் அடிக்க மாட்டாப்புல. எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நான் அடிச்சிருங்க. கோஸ்ட் மோடு தான் எனக்கு விளையாட வரும். கிராண்ட் ஹீலிங் கோஸ்ட் மோடு விளையாடலாம். அதில் என்னடான்னா, இந்த அது பேர் என்ன, இப்போ ஏஞ்சலினா ஸ்பைடர் வந்து நம்மளோட படக்குன்னு பட்டக்ஸ்லேயே கடிக்குது. இது ஒளிர இடம். இறங்கிச்சு போ. கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் ரொம்ப கம்மியாகும். அதனால வேறு எதுவும் இல்லை. இவங்க வேறு குறுக்க ஆடு போடுறாங்க, லோடிங்னு. அதெல்லாம் நான் கட் பண்ணியிருப்பேங்க. கேம் பிளே ரொம்ப பெருசாக போயிருக்கும். இந்த வரும் ஆடு போடுறாங்களா, கிச்சு இதெல்லாம் காப்பிரைட் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டேன் டக்குன்னு. சரி, இவன் அடிக்க மாட்டான் ராடு, எனக்கு கோஸ்ட் மோடு, ராடு மோடு ரைமிங்க. சரி போடா. டே டக்குன்னு டே, அவன் வந்துட போகிறான்டா. இருந்தாலும் பயமாக இருக்குல்ல, அடிப்பானா அடிக்க மாட்டானே தெரியல, பயமாக இருக்கும்ல. நான் இது வந்து விளையாண்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா விளையாடுறப்பே கொடுத்தா அது நல்லா இல்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் கொடுத்தா அது கிளாரிட்டியே இல்லை. அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அது மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு, திருப்பி சொல்கிறேன். என்னடா பின்னாடி வர?
ம் இது வென்டிலேஷன் ஏதோ சொல்கிறான். நீ ரொம்ப தூரமெல்லாம் போயிருக்க மாட்ட, என்னோட மினி ராடு ஒன்றை பார்த்து வைங்க, நீ போடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் இவன் வேனிக்கிட்ட. ஏன்டா அந்த வேனு ரிப்பேரோ, அப்புறம் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு வந்தான் அங்கேருந்து? சரி போடாம்பிடே. இவன் ஒருத்தன் கட்சினை வேற இது பண்ணல, கட்சினை சும்மா ஓட வச்சுருப்பேன். ஓடுறடி டக்குன்றா. ஆனால் அந்த மினி ராட்லேயும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஐஸ்கிரீம் ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர்னால் நாங்கள் தான் அப்படி சொல்ல மாட்டேங்க. ஹாரர் கேமும் வரும், ஃப்ரீ ஃபயரும் வரும், நிறையா நம்ம வந்து ஒரு கேமர் கண்டென்ட் போடுவோம். ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ். மீண்டும் என்னது மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் கேட்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ லாடு வந்து இப்போ லென்த் டைலாக் ஒன்று பேசினால, டே தம்பி நீ எங்கேயும் போக முடியாது, என் மினி லாடு ஒன்று பார்த்து வாடா. ஐயோ இது போல் கோஸ்ட் மோடு தம்பி, ஒரே புகச்சே போயிட்டு. ஐயோ எங்கடா அவர் டூல் பாக்ஸ் எதுவும் நோண்டுறான். ஓ சரி பண்ணுறான் போல கைஸ். வேணுங்க சரி பண்ணுற டூல்ஸ் இருக்குங்க. கோஸ்ட் மோடு கிட்டத்தில் போய் காமிக்கிறேன். எதுவுமே ஆவலையா? டன் 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 டன். அப்படியே ப்ரோ பிளேயர் மட்டும் விளையாண்டுற மாட்டேங்க, சும்மா சிம்பிளாக விளையாண்டுருப்பேன். வீடியோ ரொம்ப லென்த்தாகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்க, திருப்பி கட் பண்ணியிருப்பேன், இதை கட் பண்ணியிருப்பேன். அது கீழே கட் பண்ணுறது ஒரு பிளாக்காக ஒன்று பிளாங்க் பற்றி வர அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரவுண்டாக இருக்குல்ல, அது வரும், அதை கண்டுக்காதீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த விசில் போர்டு அந்த சாங் போட்டிருக்க மாட்டேன். சப்ஸ்கிரைபுங்கிறது எடிட்டிங்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா இது ஹாரர் கேம். எப்படி திகலாக இருக்கணும், எப்படியா அந்த ஒரு வைப்ரேஷன் வரணும். யார் தம்பியா அந்த ஐஸ்கிரீம் எடுத்து கொண்டே வச்சுருவோம். ஐயோ காய்ஸ், அந்த இது எல்லா ஐஸ்கிரீம் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போல. டேய் மினிராடே என்னடா பண்ணுற? இவங்க கூப்பிடுவாங்க என்னது சீஃப் எனிமி ஏதோ சொல்லுவான். சீஃப் அலாட் அப்படி அலாட் பண்ணுவான் ஏதோ ஒரு மாதிரி ஒடியாந்துவான் ராடு. ஆனால் இது கோஸ்ட் மோடுங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு ஒரு சூறாவளி கிளம்பியது. ஐயோ இப்போ பாட்டு வேற நான் எப்போ பார்த்தாலும் பாடுறேன், காப்பி ரைட் வந்துடும். இந்த வருங்க ராடு போகிறாடே, இந்த வர போடுறாடே, இந்தடா இங்கே பாருங்க. நான் லைவாக மூக்கில் காமிக்கிறேன். ராடு மூக்கு, ராடு வாய், உடஞ்சி போன தலையெல்லாம் காமிக்கிறேன். யாரும் காமிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, கோடு 3ன்னு ஒரு கோடு கிடச்சிருக்கு நம்மளே. டக்குன்னு வேலையை போகிறடே. கோடு 3ன்னு ஒன்று கிடச்சிருக்கு. சைடில் கொஞ்சம் சவுண்டு கேட்கும், கண்டுக்காதீங்க. நம்மள்கிட்ட இது ரெக்கார்டர் மைக் இல்லை கைஸ், அதுதான் பிரச்சனை. இப்போ இவன் சென்சிட்டிவிட்டி தான் கடுப்பேற்றிட்டேன். ஹையில் இருந்திருக்க போல கைஸ். நான் இப்படி சுற்றுறேன், கிருட்டு சுற்றுறது ஸ்க்ரீனு. என்ன பண்ணுறது நான்? டக்குன்னு ஓடுறேன். டே டக்குன்றி நீராடு இந்த கத்துவான். சீஃப் அலர்ட் அப்படின்னு ஒரு மாதிரி கத்துவேன் கைஸ். அடி தொண்டியை போட்டுக்கிட்டு வீன்னு ஒரு மாதிரி பண்ணுறான் ஆடு. இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது கீழே அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ராடு ஒடியாந்து ஒரு மாதிரி வரும் அடுப்பான். இந்த இடத்துல ஐஸ்கிரீம் வைக்கிற இடம் வரும். அடி இந்த லென்த்து வீடியோங்கிறதுனால கொஞ்சம் நிறைய நேரம் பேசணும். இந்த லென்த்து வீடியோக்கு வந்து என் வாய் கொளார விட்டு சில பேர் சொல்லுவீங்க, அட பாவி உனக்கு வாய் கொளார போனது நல்லது தான்டா, சும்மா கடந்து கத்திக்கிட்டே இருப்பேன் பாங்கே. போ இங்கே ஐடி கார்டு தேவை, ஐடி கார்டு எடுப்பேன். இப்போ இங்கே வச்சிடுவேன், இங்கே கரெக்டாக எதுக்கு எப்படியோ ஐடி கார்டு எடுத்துடுவேன். இந்த வேலைட்ட உட்காந்துட்டு ஐடி கார்டை எடுத்துகிட்டு வந்து க்ரீன் ஐஸ்கிரீம் வச்சுட்டு பார்ப்பேன். கட்டாக இருக்கு ஐஸ் வீடியோ ரெக்கார்டிங். அப்படியே நான் அந்த ஆடுக்கு கட் பண்ணதை அப்படியே பார்க்காம விட்டோம் போல், அது அப்படியே கட் ஆகிட்டு. அப்புறம் க்ரீன் ஐஸ்கிரீம்கிட்ட வந்து இது வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிங்குன்னு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஸ்க்ரீனை சுற்றி காமிச்சிருக்கணும் பாருங்க. ஐடி கார்டை வச்சுட்டு எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்ருப்பேன். இது வேணுங்களா அந்த கார்பெட்டு? நம்ம விடிஜி ப்ரோவோட ஃபேன் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நானும் விடிஜி ப்ரோவோட பிக் ஃபேன் தான். நம்மளுக்கு ரீச்சே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம சேனல் லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கு. கேமர் ஜோஸ்வா சேனல்
ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் 6 சப்ஸ்கிரைபர் தான் கைஸ். நானே எவ்வளோ தான் காசு கொடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி போடுறது. அதுக்கு தான் அது கொஞ்சமாச்சும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர், ஒரு 60-70 சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு 100K அடித்து சின்னூர் ப்ளே பட்டன்லாம் வாங்கணும்லாம் ஆசை இல்லை. நம்ம வீடியோவே ஒரு பார்க்குறாங்க அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் இதுக்கு போய் வெட்டி வச்சு டக்கு நம்ம வேலையை வாங்கினே போடா 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 போட 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 போடா. எதுலேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஐடி கார்டை கொண்டு போய் டச் பண்ணி பார்க்குறேன். இந்த க்ரீன் ஐஸ் இங்கே இருக்கா, இது நான் ஐடி கார்டை வச்சிட்ருப்பேன். ரொம்ப லென்த்து வீடியோ விட்டு கைஸ், நான் கட் பண்ணாமல் எடுத்துட்டேன். முடிஞ்ச 1 hour ஆயிடுச்சு இந்த கேம் முடிக்க. நான் முடிஞ்ச அளவு கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. டக்குன்ட்டாடே எனக்கே வாய் வலிக்குது. எனக்கு நான் இப்போ மாத்திரை முழுகிட்டு படுக்கணும். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அது ஒரு கோல்டு ஃபீவரில் கோல்டு. இந்த மாதிரி குறுக்க இரும்பிருப்பேன் தும்பிருப்பேன் எல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த சவுண்ட்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், வேண்டாம். அது துற இதில் இல்லையா சத்தம் வரும். இது சும்மா துப்பாக்கு வச்சுருப்பானு அடிச்சான்டா. திருப்பியும் வந்த இடத்துக்கே வருவேன். ஏன்னா அந்த கேம் நான் சின்ன பிள்ளைல யூடியூப் சேனல்லாம் இல்லாதப்போ ஒரு 6-7 வயசில் விளையாண்டுருப்பேன். அப்போல்லாம் இது விளையாட மாட்டேன். ஐஸ்கிரீம் 1 விளையாண்டுருக்கேன். கோஸ்ட் மோடு தான். ஏன்னா எனக்கு கோஸ்ட் மோடு தான் விளையாட பிடிக்கும். அடிக்க மாட்டேன். ஈஸியோ நார்மலாக விளையாண்டோன்னா மூஞ்சிலே அந்த ஐஸ்கிரீமை கருத்து போவான். ஒரு மாதிரி ஊதுவான். கிருட்டு என்னது ஐஸ்கிரீம் ஸ்டாஃபா ஐடி 1542 இது ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அந்த ஆடு போட்டு அடுப்புத்தேன். இது மினி ஆடு அழகாக இருப்பாங்க. குட்டி குஞ்சனுங்க. அதிகம் அழகாக குட்டியோண்டு கிடச்சிருச்சு போட்டு கிட. நம்மளுக்கு லக்கு இன்னைக்கு கதவை தட்டுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நானும் எத்தனை தான் விளையாடுறது. ஒரு தடவை சரி ஈஸி விளையாண்டு போடுவோமேன்ட்டு ஒரு 5 தடவை விளையாண்டு பார்த்துட்டேன். 5 தடவையும் தோற்று போயிட்டேங்க. ஐயோ எனக்கு மண்டையடுப்பு போடா ஈஸி மூடு வேண்டாம், நார்மல் மூடு வேண்டாம், கோஸ்ட் மூடு விளையாண்டுரும் அப்படின்ட்டு கோஸ்ட் மூடு விளையாண்டுட்டேன். அதுதான் என் பிரச்சனை. மறக்காம பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். டக்குனே கோடு பார்த்துட்டேன். கோடு அந்த ராடு பொம்மைக்கு அந்த கட்டோட்டை பெரிய வச்சுருக்காங்க. அதையே நம்ம டக்குனு வென்டிலேஷன் ஒன்று வெளில விடுங்கிறோம். ஐயோ ராடு நிற்கிறானா அப்படின்ட்டு கோஸ்ட் மோடாகவே இருந்தாலும் ஒரு பயம் வருதுல்ல, திகிலாகுதுல்ல. அந்த ஐயோ இந்த கேம் விளையாடுறதுக்குள்ளே செத்து போலத்தான் நான். எப்பா கோஸ்ட் மோடாக இருந்தாலுமே அந்த ஐஸ்கிரீம் கேம் விளையாட்டாலே ஒரு திகிலாக இருக்கும். கோஸ்ட் மோடா இல்லை நார்மல் மோடா அப்படின்னு எனக்கே சந்தேகம் கிட்டத்தில் போய் நின்று பார்த்துட்டு இருப்பேன். ராடுகிட்ட இந்த பாருங்க இவன் சுத்த மாட்டான். கிருட்டு நக்களை தூக்கிட்டு சுத்தாங்களே. இது கிடச்சிருக்கா, இது நம்மளுக்கு தேவை. போடா பட்டுன்றா. அந்த இடத்துக்கு தேடுறதுக்குள்ளே நான் சுற்றி ஒரு வழியாக கட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுவேன். இந்த கார்த்திகை பையன்ல அதுக்கு ஏணி வைக்கணுமா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏணி வைக்கணும்ட்டு. பக்கத்துலேயே இருந்திருக்கானா இது இந்த இடத்தான் இதில் போட்டுட்டேன். ஏணி தேடிட்டு வரத்துப்போ தான் இந்த ஆடு சப்பா போட்டுட்டு கிடுக்கிட்டு ஓடுடா கிடுக்கிடுன்னு ஓடுறடே ஸ்பீடப். அப்புறமா அது ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படின்ட்டு. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப ஐயோ அப்படின்ட்டு என் தலையோ குழம்பிட்டு குறுக்க அந்த ஆடு போடுறதும் எனக்கு சரி டென்ஷன் ஆகிட்டு. என்னடா நான் ஆடை ஆஃப் பண்ணி தானே வச்சுருந்தேன், அப்புறம் எப்படி ஆடு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் 1, 2, 3 எல்லாம் போடாமல் டேரெக்டாக 4 விளையாண்டு போடுறோம். 1, 2, 3 வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஒரு 50 சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடு. ட்ராப் வச்சு விட்ட தலையிலே வாங்க லைவ் ஸ்ட்ரீம் போடலாம். 50 சப்ஸ்கிரைபர் தேவையா லைவ் ஸ்ட்ரீம் போட. லைவில் ஃப்ரீ ஃபயர் கேம் போடலாமா இல்லை மற்ற ஹாரர் கேமுக்கு ரீச் கொடுத்தீங்கன்னா நம்ம ஹாரர் கேமே போடலாம். ஃப்ரீ ஃபயருக்கு தான் ரீச் வர மாட்டேங்குது. ஹாரர் கேம்னா அந்த கிராணி ஹாரர் கேம்னால் சிலதில் தான்
ஈஸி அந்த மாதிரி விளையாடுவேன். மற்றதுலாம் கோஸ்ட்டு தான். நம்மளுக்கு விளையாட நான் பயந்த புள்ள. யாருக்கு தான் பேயினா பயம் வராமல் இருக்கும் ப்ரோ? நான் பேயினா பயப்பட மாட்டேன் அப்படின்னா கமெண்ட்டை போய்ட்டு கோஸ்ட் இமேஜ் போட்டு வைங்க. ப்ரோ நான் பேயினா பயப்படுங்க ப்ரோ அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஒரு இந்த ஒரு மாதிரி பேய் இமேஜ் இருக்கும்ல, அந்த ஒரு இமேஜ் ரவுண்டாக எல்லோ கலர் இமேஜாக லேட்ரு கிடச்சிருச்சு இப்போ தான். ஐயோ இந்த பெரியப்பா, ஐயோ அந்த எப்படி சொல்கிறது, ரவுண்டாக இருக்கும் இமேஜி, அது மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்கும், கீழே எல்லோ கலரில் இருக்கும், ஊன்னு ஒரு மாதிரி பண்ணும். ஐயோ ஆடு வந்து டென்ஷனு தான் எனக்கு இந்த ஆடு. ஆமாம் சரி விளையாண்டுட்டோமே இவ்வளோது. வெளில வந்துட்டு உள்ளே போகிறது நான் கிட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ கோஸ்ட்டு மோடு இருக்குது. இப்போ விளையாண்டு போட்டிருக்கேன். ஈஸி வேணும்னா கமெண்டில் கேளுங்க. அது விளையாண்டு நம்ம வின் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக தெரியும், தோற்று தான் போவோம். ஈஸியாக விளையாண்டு வின் பண்ணுறதுக்கு 2% கூட வாய்ப்பு இல்லை, ஏன் 1% கூட வாய்ப்பு இல்லை. ஐயோ இந்த ஐஸ்கிரீமை பார்த்துட்டு போகிறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை கைஸ். இந்த நேரத்தில் எப்படி எனக்கு வேறு சளி. இப்போ வீட்டில் கேட்டோம்னா பெட்டக்ஸில் அடிப்பாங்க, டிக்கியில் அடிப்பாங்க, பேக்கில் அடி நட்டுச்சு ஊற சொல்லிவிடுவாங்க. டேய் உனக்கு இங்கே கோல்டு இருக்குது, உனக்கு ஐஸ்கிரீம் கேட்குறான்ட்டு பேக்கில் அடிப்பாங்க. டுமிரு டப்பட்டப்போ ஸ்பீடா ஓடுங்க ஸ்பீடா தாழ்மையான பகுதியை நோக்கி ஓடுங்க. ஓடிட்டீங்களா? இப்போ வந்து நம்ம கோடு எடுக்கணும். கோடி எடுக்க இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த ஜீசஸோட இமேஜ் எடுத்துக்கிட்டு ராடு இருக்கான்ல, ராடோட அப்பா ஜோசப் தானே ஒரு பேர். ஆமாம் அந்த ஜோசப்போட இமேஜ் போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு சிரிப்பாக போயிட்டு இப்போ அந்த பைக்கெல்லாம் வந்து ஈவனில் வந்து இவங்கள்ட்ட வாங்க ஐஸ்கிரீம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வீட்டு சிக்கன் சேனல் நானே பார்ப்பேன். எனக்கு சேனல் ரொம்ப பிடிக்கும் ஒரு சேனல். அவர் சேனலை பற்றி தான் நானே இந்த கேமிங் இன்ஸ்பயர் ஆனேன். கேமிங் சேனல்லே வச்சுருவோம் நம்ம அப்படின்ட்டு. பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஜே ஸ்குவாடு ஜோஸ்வா இஸ் பேக் டு த ஃபார்ம். வீட்டுக்கு சொல்ல வரல, ஆங்கிரி ப்ரோ பிளேயர் பேக் டு த ஃபார்ம் கண்ணா அப்படின்ட்டு. யாருக்கெல்லாம் வீட்டுக்கு பிடிக்குமோ ப்ளூ ஹார்ட் போடுங்க, தெரிக்க விட்ருங்க கமெண்ட்டில். பிஜிஎம் தான் டக்குன்னு ஓடி பக்குன்னு குத்தி டக்குன்னு வேலையை முடிக்கலான்னு பார்த்தா இவ்வளோ நேரமாயிட்டு. எனக்கே வெறுத்து போயிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஐயோ என்னடா இப்போ தான் இதுக்கே வராமாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டென்ஷன் ஆகிட்டு. ஐயோ இது எப்போ முடியறது, எப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கிறது? செல்லில் வேறு சார்ஜ் இல்லை கைஸ், என்ன பண்ணுறது? ஸ்பீட் அப் சீக்கிரமாக போங்க, சீக்கிரமாக போங்க, ஸ்பீட் அப் டக்குன்னு வேலையை முடிச்சாடே. ஓகேடா, எப்படியும் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஆடு முடியலை. இந்த பாருங்க அந்த ஐஸ்கிரீம் வைக்கிறது ஆடு அதை பார்த்ததுலேயே கட் பண்ணிட்டேன். அதான் பைத்தியம் போது ஐஸ்கிரீம் ஆடி அமைச்சிட்டு இருப்பேன். இங்கே வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அது ஆடுலேயே கட் பண்ணிட்டேன் காய்ஸ் அந்த இடத்த. அதனால டிங்கு டங்குன்னு ஆட்டி காமிச்சிட்டு இருந்தேன். அதில் ஐஸ்கிரீம் வச்சுட்டேங்கிறத. சாரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது இருந்தது. பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் நானே. அந்த நிற்கிது பாருங்க வண்டி, அந்த எல்லோ ஐஸ்கிரீமை நானும் தேடுறேன் கிடைக்காது. அப்புறம் கட் பண்ணிவிட்டு தேடுங்க, மூச்சு வாங்குது காய்ஸ் எனக்கு.
பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு கேமிங் செட் ஆகுதா இல்லை அந்த மாதிரி எங்கள் தாத்தா வச்சு கவிதை போடுறேனே அது செட் ஆகுதான்ட்டு கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் போட்டு விட்டுறாது. ஓகே டக்குன்றா டேய் ஓடுறா டேய். அவன் அந்த ஐஸ்கிரீம்காரன் சரியான இதாங்க நம்மளை செத்த நாளி பாருங்க என்ன இது பண்ணி வச்சிருக்கான். நானும் எது ஐஸ்கிரீம் தேடுறேன் எங்கடா குண்டை ஒழித்து வச்ச அப்படின்னு அவனை பிடிச்சி மண்டையில் கொட்டன்னு கொத்தலாமான்னு வந்துட்டு எனக்கு போடா கட்டுன்னு போடா ஏப்பா பாத்துடா ஏட்டா இவனை எதவன்டா க்ளோஸ் பண்ணுங்க இந்த கதவை ஓடு ஐயோ ஆடு இவங்க ஒரு நிமிஷத்துக்கு ஆடு போட்டு கொள்றானுங்க. என்ன டென்ஷன் ஆகிட்டு எனக்கு போடான்ட்டு இதெல்லாம் தேடுற ஐஸ்கிரீம் திரும்ப கிடைக்குமான்ட்டு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்ட்டு கிளம்புடா தம்பின்னு ஓட விட்டாங்க. இவன் இந்த மினிராடு வேற அழகாக க்யூட்டாக குட்டி கொண்டு இருக்கிறானே அவங்களுக்கு தூக்கி நம்ம ஷோகேஸ் வச்சிடலாமா கரண்ட் ஒயரை பிடிச்சி விட்டுட்டு. மூச்சு வாங்குது குறுக்க பேசாமல் இருப்பேன். அது வந்து நம்மளுக்கு கோல்டு. இதை பாருங்க இதில் நம்ம யூடியூப் நேம் கேட்டாலே சரி டைப் பண்ணுவோமேனு டைப் பண்ணால் ஜோஸ்வா அப்படின்னு டைப் பண்ணால் வரலை எரர் என்டின்னு போடுறாங்க. எனக்கு கடுப்பாயிட்டு நான் எதுக்கு எனக்கு கடுப்பாயிட்டு சொல்கிறேன்னா 5-6 ட்ரை ஈஸி மோடில் 2 தடவை தான் டே 2 தான் கொடுப்பாங்க. அடி வாங்கிட்டே இருந்தேன் எனக்கு கடுப்பாயிட்டு போங்கடான்ட்டு கோஸ்ட் மோடு விளையாண்டேன். டக்குன்னு ஓடு இப்போ எல்லாம் எடுத்தோம். அந்த எல்லோ ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு பபுள் காம் எடுக்கணும். அது இன்னும் நிறைய நேரம் இருக்குது. எல்லோ ஐஸ்கிரீம் எடுக்கணும். சாரி காய்ஸ் வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். குறுக்க நான் தேடுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தேடாமல் நான் கிடச்சப்போ நீங்கள் பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். மோஸ்ட்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா சும்மா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னு கத்திட்டு இருக்கேன்னு கேட்காதீங்கோ. ஏன்னா நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகணும். என்ன மாதிரியே ஜோஸ்வான்னு ஒருத்தன் சேனல் வச்சுருக்கான். அவன் என்னடான்னா 70 சப்ஸ்கிரைபர் 110 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். அவன் சொல்லக்கூடாது அவர் அந்த ப்ரோ நம்மளையும் அந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி விடுவேன், நம்ம சேனலையும் வளர்த்தி விடுவேன். நான் சும்மா சின்ன பிள்ளையில் ஒரு 7 வயசு இருக்கிறப்ப சேனலு என்னது ஓப்பன் பண்ணேன். எப்படி யூடியூப்பில் பார்த்து யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அதில் போட்டுருக்கேன். குறுக்க வந்து நான் போடலை என்னடா ரீச்சே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா வீடியோ போகணும் டென்ஷன் ஆகிட்டாரு. இப்போ தான் கொஞ்சம் வியூஸ் போகுது. இந்த வீடியோ பாருங்கள். ஐஸ்கிரீம் கேம் பிளே உங்களுக்கு ஐஸ்கிரீம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 பார்ட் 6 பார்ட் 7 பார்ட் 8 வரைக்கும் இருக்குது. 8 சாப்டர்ஸ் இருக்குது ஐஸ்கிரீமில். இன்னும் நான் 1 விளையாடல, 2 விளையாடல, 3 விளையாடல, 4 விளையாண்டுச்சு, 5 விளையாடல, 6 விளையாடல, 7 விளையாடல, 8 விளையாடல. இன்னும் 7 சாப்டர்ஸ் விளையாடல. அதை விளையாண்டு போடலாமா நீங்கள் சொல்லுங்கள். 8 தான் லாஸ்ட்டு சாப்டர். நீங்கள் சொன்னால் தான் அது போடுவேன் அந்த கேம் பிளே. இங்கே என்னடா கதவு இருக்கேன்னு போய் பார்த்தா திறக்க முடியல. சேர்றா டக்குன்னு ரெடி. ஐஸ்கிரீமை தேர்றது உள்ள ஒரு வழி ஆயிட்டேன் நான். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோவை இதிலே தான் பாதி வீடியோ பெருசாகிட்டு. ஐயோ ஆமாம்ல கட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் இருக்க இடத்துல வந்துடும். இப்போ ஐயோ ரொம்ப நாள் தான் இந்த வீடியோவை பெருசாக விட்டு இந்த இடத்துல எல்லோ ஐஸ்கிரீம் எடுத்து டபக் புட் த ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு புட் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணுவேன். பட்டனை கிளிக் பண்ணால் வேக்யூம் கிளீனர் ஐயோ ஏற்கனவே தூக்கிட்டு போகுது. ஏய் பிடிங்கடா அப்படின்ட்டு பார்த்தா ஆச்சு அதுலேருந்து தான் வெளில வருமாடா அப்படின்னு திடீர்னு எடுக்க முடியல. அதுதானே பார்த்தேன் வந்துடுச்சு கிடுக்கிடுன்னு ஓடி. ஐஸ்கிரீம் ஃபேக்டரி அப்படி குப்பையாக போட்டு வச்சிருக்கான் அந்த இடத்த. இப்போ வேறு ஆடு போடுறாங்க. ஆடை கட் பண்ணிட்டேன். ஏய் கோடு பார்த்தேன். ஐயோ நான் கேம் பிளேலே கான்சன்ட்ரேட் பண்ணலங்க. கோடை பார்த்துட்டு கிடுக்கிட வேண்டியான்ட்டேன். இதையும் தூக்கி போடுறாங்க தூரமாக தூக்கி போட்டுருவேன்.
ஐயோ அவன் தலையிலே விழுந்துட்டு மினிராடு தலையிலே. இவன் தூரமாக தூக்கி போடுறான்னு தூக்கி போட்டால் திருப்பி கீழே விழுந்துடும். எனக்கு சோதனை மேல் இது கீழே விழுந்துடும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இப்போ திருப்பி கீழே விடுவேன். மேலே ஏறண்டான்ட்டு கிடுக்குன்னு வலிக்கிட்டு கீழே வந்துடும். வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படிங்கிற பாட்டு பாடிட்டு இருக்குது. எனக்கு இப்போ கோடு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம எந்த கமெண்ட்டுக்கு நான் ஐஸ்கிரீம் ஒன்று ஹார்டு விளையாட்டா, கோஸ்ட் விளையாட்டா, ஈஸி விளையாட்டா, நார்மல் விளையாட்டான்ட்டு எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த முடி விளையாண்டுடலாம். ஒன்று நம்பர் என்ன நம்பர்னே தெரியல, ஒழுங்காகவே எழுதலை, ஏதோ 7 மாதிரி போட்டுக்கிருக்கீங்க. ஒன்று அது கிளிக் பண்ணி பார்த்தேன். மேலே டைட்டிலில் வருதா ஒன்றுன்ட்டு அப்படின்ட்டு. கடைசியாக இல்லை, நானே புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஓ அதுதான் ஒன்னாடா அப்படின்ட்டு. இது முன்னாடி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதில் கரெக்டாக இதில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். 0 1 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 0 ஃபேக்ட்ரியோட ப்ளூ பிரிண்டரா. 1 0 ஞாபகம் 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 தம்பம் தம் தபம் தம் தபம் 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 1 0. ஓகே. வேறு அங்கே ஒரு கோடு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி தான் தேடிக்கிட்டு இருப்பேன். ஆடு 1 0 ஞாபகம் வச்சுங்க. 1 0 1 0. இந்த பொம்மைக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்கும். 1 0 3யா 3யா என்னன்னு தெரியல. ஆஹா பார்க்காம போகிறடா டேய் ஜோஸ்வா பைத்தியக்காரா டேய். என்ன நானே திட்டிய. அந்த பொம்மைக்கு முன்னாடி 1 0 3 நினைக்கிறேன். விளையாடும்போது பார்த்தேன், டக்குன்னு பார்த்தேன். 1 0 3யோ தெரில. பார்ப்போம். இங்கே எங்கடா வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு இருக்க. 1 0 3 ஆச்சுட்டணும் ஒரு வேலை. ஆமாம் 1 இந்த சென்சிட்டிவிட்டி ஒழுங்காக ஒர்க் ஆகலை. 1 0 3 5 3 5. ஐயோ ஆடு சொல்கிறா கட்டுப்படா. 1 0 3 5 ஒர்க் ஆகுது. அப்படிலாம் அடிக்கும். சரி 1 0 3 5 இல்லை கட் பண்ணு அப்படின்னு பட்டனை கட் பண்ணி. இது சென்சிட்டிவிட்டி சரியான மொக்க. ரொம்ப ஸ்பீடாக விடும் போல உருட்டுன்னு விரும்புது. கிருட்டு மாமா மின்னல் இருக்கிற மாதிரி புஷ்ஷுன்னு சென்சிட்டிவிட்டி ஆனால் வாட்டில். சரி இப்போ நான் வந்து மூக்கு குடிஞ்சிருப்பேன். வேறு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா இந்த சவுண்டுலாம் ஹெட்ஃபோன் போட்டு கேட்காதீங்க. 1 5 3 0 ஒர்க்காயிடு போடு தக்கிட ட்ருக்க. யாரு வீட்டுச்சு தலைவனை பற்றி காப்பி. அதில் காப்பினால ஃபேனுங்கிறதுனால நான் பண்ணுறேன். எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ட்ருக்க எப்படி நம்ம 3வது ட்ரைலே ஒர்க் பண்ண வச்சோமா அதான்டா கேமர் ஜோஸ்வா ஜிஜே ஸ்குவாடு. ஆமாம் நம்ம இனிமேல் நம்மளோட ஸ்குவாடு பேர் ஜிஜே ஸ்குவாடு. கேமர் ஜோஸ்வா ஸ்குவாட் ஜிஜே ஸ்குவாட். ஜிஜே ஸ்குவாடு நல்லா இருக்கீங்களா? ஓகே ஜிஜே ஸ்குவாடு ரைட்டு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஃபயர் எமோஜி திருக்கி விட்ருங்க. அடாடா இவ்வளோ வேலை செஞ்சு தலை மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டியான்ட்டு இந்த ஷார்ட் அவுட் வழியே வராமல் அதோட பபுள் காம் எடுத்துகிட்டு வந்தால் கார்பட்டே வைக்கணும். நான் பபுள் காம் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். ஜிஎஸ் ஸ்குவாடே நம்ம டக்குன்னு இதை வைக்கணும். இந்த பபுள் காம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறான்னா ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வேறு சென்சிட்டிவிட்டி டென்ஷன் இருக்கும். இவன் க்ரௌச் பண்ணுறான். க்ரௌச் பண்ணால் தரையோட எலி மாரி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்பீடாக போகிறான். இந்த கேமில் க்ரௌச் பண்ணால் ஸ்பீடாக போக முடியுது. கிராணி மாரிலாம் இல்லை, உட்காந்துட்டு தான் வைக்கணுமா. இது வேறு கடுப்பாயிட்டு. உட்காரு. சரி நின்றுட்டு தான் வைக்க முடியல. பயந்துட்டேன் பக் ஆகிட்டடா அப்படின்ட்டு. சரி உட்காந்துட்டு தான் வைக்க முடியும் போல் அப்படின்ட்டு உட்காந்துட்டு வச்சாச்சு. ரைட்டா அவன் அடிக்கிறேன் தடிமாடு மாதிரி நிற்கிறாங்க. அவனுக்கு இது அடித்தா எப்படி இருக்கும்? பள்ளி வந்து
மேலேருந்து பல்லி வந்து தலையில் விழுற மாதிரி இருக்கும் போல் அந்த வயலுக்கு அடிக்கிறேன். அசையாமல் அப்படி நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லி விழுத்தா அப்படி தட்டுற மாதிரி டக்குனு ஏஞ்சி ஓடியாடுறான். பாருங்களேன், மூக்குலேயே அடிப்பாங்க. காக்கா மூக்க, காக்கா இல்லை ஜோக்கர் மூக்க, மூக்கு பல்ப்பு கொய்யாக்கா மாதிரி இந்த பாருங்க உதறி விட்றான் அவரு. ஏச்சி ஏதோ விழுந்துட்டு வா அப்படின்ட்டு தடி மாடா. மாடா கீழே விழுந்து பல்ப் வாங்கினான். ஐயோ. அப்புறம் மறக்காமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் என்னது மீண்டுமா அப்படிங்கிற மாரி தான் மீண்டும் சொல்லிக்கிட்டு கிடப்பேன். ப்ரெஸ் த பட்டன், புட் திஸ் பட்டன், போடு. ஓப்பன் ஆகிட்டேன். குஷியில் இருப்பான். இறங்கடா. ஓகே 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 நான் கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. சரி ஓ என்ஜாய். ஐயோ வந்துட்டான். பிடிச்சிருவானோ? எங்கடா போகிறீங்க? பேக் எங்கே போகிறடே? ஓடுங்கடா. ஐயோ குண்டா. உள்ளே இறங்கிட்டான். மிஸ் தெம் ஜஸ்ட் தேர் கிட்ஸ். இவங்க போயிட்டாங்க பைத்தியக்காரனு. எப்படியும் என்கிட்ட தான் மாட்டணும். ஆஹா. ஆக்டிவ் மினி ஃபேக்ட்ரி. இவன் ஃபேக்ட்ரியில் இருக்கிற வழியாம். இது எப்படியா இருந்தாலும் மாட்டிப்பானுங்க அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஃபேக்ட்ரியில் இருக்க வழி போல். இவன் ஃபேக்ட்ரியில் இருக்க வழி இதுவும். சரி, பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேமை முடிச்சாச்சு கோஸ்ட் மோடில். ஜிஜே ஸ்குவாடு பாய். பாய். கடைசியில் இந்த மாதிரி வந்துடுச்சு கைஸ். ரெக்கார்டர் ஆஃப் பண்ண பார்த்துட்டேன். அதை மன்னிச்சிக்கோங்க. சாரி. ஃப்ரீன்னு ஒருத்தன் கத்துவான், அதெல்லாம் மன்னிச்சிக்கோங்க. சாரி கைஸ். இது ஃப்ரீ ஃபயர் நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கேன், மேக்ஸ் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்புறமா எழுதிக்கலாம். இதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து டெலீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ். இது தப்பு. சாரி கைஸ், மன்னிச்சிக்கோங்க. இதை பார்க்குறவங்க தப்பாக நினைக்காதீங்க. நான் வீடியோ எடுத்தாச்சு அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓடிக்கிட்டுருக்கு. அப்புறமா தான் அச்சோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓடிக்கிட்டுருக்கே அப்படின்ட்டு ஆஃப் பண்ணுங்க. பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஜிஜே ஸ்குவாடு.